சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விவாதம் நாடு முழுவதிலும் பரவலாக விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதிதாக சிறுபான்மையினருக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் எதிரான பல்வேறு வகையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் அவர்கள் எடுத்து வந்த நடவடிக்கைகள் அனைத்துமே ஏதோ ஒரு அமைச்சர் வழியாக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வழியாக, அல்லது ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு சாதாரண இந்துத்துவ பிரமுகர் வழியாக சில பிரச்சனைகளை கிளப்பி அதை ஒரு விவாத பொருளாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சட்ட ரீதியாகவே முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேவையான முன்முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தால் ஏராளமான செய்திகளை தொகுத்து சொல்ல முடியும். மாட்டிறைச்சியின் பெயரால் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நாடு முழுவதிலும் உண்டாக்கினார்கள். ஆங்காங்கே சில பேரை அடித்து கொலை செய்கின்ற வேலைகளிலும் ஈடுபட்டார்கள். அதுவும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு வன்முறைகளில் ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல குழந்தை பேரை குறித்த ஒரு விவாதத்தை கிளப்பிவிட்டு முஸ்லிம்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள், அதை தடை செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு கருத்தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றொரு விவாதத்தை கிளப்பிவிட்டு அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி நாடு முழுவதும் விவாத பொருளாக ஆக்கினார்கள். இந்து மக்களுடைய வேதமாக கருதப்படுகிற பகவத்கீதையை அனைத்து சமூக மக்களும் வாழுகிற இந்த தேசத்தில் ஒரு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு விவாதத்தை நாடாளுமன்றத்திலே துவக்கி வைத்து அதையும் ஒரு விவாத பொருளாக நாடு முழுவதிலும் மாற்றினார்கள். அதேபோல வந்தே மாதரம் என்று உருவாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நாவலை, அந்த பாடலை மையமாக வைத்து அதை அனைவரும் பாட வேண்டும் என்றொரு விவாதத்தை கிளப்பி அதற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அந்த பாடலை பாட மாட்டோம் என்று யார் மறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேச துரோகிகள், நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்றொரு பிரச்சனையை உருவாக்கி அதை ஒரு சிக்கலாக முன்னெடுத்து சென்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக யாரெல்லாம் அந்த வந்தே மாதரத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ, அதை எதிர்க்கிறார்களோ, அவர்களுடைய கன்னத்தில் அறைந்து விட்டு வாருங்கள், அவர்களுடைய தலையை சீவி விட்டு வாருங்கள், அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் பணத்தை வாரி வழங்குகிறோம் என்று வன்முறையை தூண்டிவிட்டார்கள். இப்படி எண்ணற்ற பல விஷயங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுபோல முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏராளமான காரியங்களை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டே விவாத பொருளாக ஆக்கிக் கொண்டே வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது அவர்கள் கையில் எடுத்திருப்பது, இத்தனை ஆண்டு காலமாக இந்துத்துவா எதை வெளியிலே பேசிக் கொண்டிருந்ததோ அதை சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வழங்குகிற வகையில் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய சட்ட கமிஷனே ஒரு கணக்கெடுப்பை, ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குகிற வகையில் இணையதளங்கள் வழியாக வாக்கெடுப்பு நடத்துகிறோம். பொது சிவில் சட்டம் என்பது தேவையானதா, அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அதை தடை செய்தால் ஏதும் கேடு உண்டாகுமா என்று சொல்லி அதை தடுப்பதற்கு தேவையான ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரால் இணையதளத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக அந்த கருத்தோட்டத்தை உருவாக்குகிற வகையில் இந்த கருத்து படிவத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இந்த பிரச்சனை குறித்தும் இதிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த புரிதலை சரியான முறையிலே உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இதை எதிர்கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் எதிர்கொண்டு முறியடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். முதலிலே இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்கள் அனைத்துமே, குறிப்பாக பொது சிவில் சட்டம் குறித்து பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற இந்த திட்டங்கள் அனைத்துமே நாட்டு நலனில் அக்கறை உடையதோ அல்லது இங்கு வாழுகிற பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதோ கடுகளவிற்கு கூட அவர்கள் உள்ளத்தில் கிடையாது. ஏனென்றால் முஸ்லீம் பெண்களை குறித்து கவலைப்படுகிற சிந்தனை உடையவர்கள் அல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இதற்கு முன்னர் தமிழகத்திலே இந்தியா முழுவதிலும் நடைபெற்ற கலவரங்களை எடுத்து பாருங்கள். எந்த கலவரங்களாக இருந்தாலும் அதிலே முஸ்லீம் பெண்களை எந்த அளவிற்கு அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் பெண்களை அவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் பெண்களை அவர்கள் கற்பழித்து சாகடித்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் பெண்களுடைய வயிற்றிலே இருக்கிற சிசுவை கத்தியால் கிழித்து எடுத்து பெட்ரோல் ஊற்றி அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூர சிந்தனை உடையவர்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டங்களை உருவாக்கி வருகிறவர்கள்
திடீரென்று முஸ்லிம் பெண்கள் மீது கரிசனம் கொள்ளுகிறோம், அவர்கள் திருமணத்தின் பெயராலும் விவாகரத்தின் பெயராலும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கிறார்கள், எனவே அவர்களுடைய அநீதியை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவான ஒரு கணக்கெடுப்பை நடத்துகிறோம் என்று போடுகிற கூப்பாடு அது ஏற்க தகுந்தது அல்ல என்பதை அவர்களுடைய பின்னணியை வைத்து பார்த்தாலே, வரலாற்றிலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து பார்த்தாலே முதலில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். முழுக்க முழுக்க குறுகிய அரசியல் ஆதாயமும் முஸ்லிம்கள் மீதுண்டான வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் பின்னணியிலே இருக்கிறதே தவிர மற்றபடி நாட்டின் நலன் சார்ந்த எந்த சிந்தனையும் இதிலே இல்லவே இல்லை என்பதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இதே போல எத்தனையோ சிவில் பிரச்சனைகளுக்கு எல்லா மதத்தவர்களுக்குமான உரிமைகள் நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. சிவில் பிரச்சனையிலே உண்டான உரிமை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய தனிப்பட்ட விவகாரங்களை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிற, அவன் பின்பற்றுகிற, அவன் நம்புகிற மத நம்பிக்கையின் அடிப்படையில் கடைபிடித்துக் கொள்வது ஏதோ முஸ்லிமுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிற உரிமை அல்ல. அப்படித்தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் இந்துக்கள், முஸ்லிம்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, முஸ்லிம் என்ற கோணத்திலே தான் இந்த பிரச்சனை பேசப்படுகிறதே தவிர உண்மையில் இந்த சிவில் உரிமைகள் என்பது தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்த உரிமை விவகாரம் என்பது நாட்டிலே இருக்கிற அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வதை போல இந்துக்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், சமணர்கள் வாழ்கிறார்கள், சீக்கியர்கள் வாழ்கிறார்கள், பௌத்தர்கள் வாழ்கிறார்கள், யூதர்கள் வாழ்கிறார்கள், பகாய் மதத்தை பின்பற்றுகிறவர்கள் வாழ்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல சமய குழுக்களுக்கு அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய மத ரீதியான காரியங்களில் அனைத்து சமூகங்களுக்கும் சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் உண்மையிலே பொதுவான சிவில் என்று சொன்னால் அனைத்து மக்களுடைய உரிமைகளிலும் கை வைக்கிற வகையில் அதை கொண்டு வர வேண்டும் தானே. இவர்கள் எதிலே கை வைக்கிறார்கள்? வெறுமனே திருமணத்திலே கை வைக்கிறார்கள், விவாகரத்திலே கை வைக்கிறார்கள், வாரிசு உரிமையிலே கை வைக்கிறார்கள். இந்த திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை என்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை? முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. மற்ற அனைத்துமே வேறு வேறு மக்களுக்கு வேறு வேறு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அனைத்து மக்களுக்குமான பொதுவான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரிடமும் இருக்கிற அனைத்து தனி சட்டத்தையும் பறித்து விட வேண்டும். பறித்துவிட்டு அனைவருக்கும் பொதுவானதை கொண்டு வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்று எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நாங்கள் பொதுவாக்குவோம், அதுல மட்டும் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொடுப்போம், மற்றபடி அவன் செஞ்சுக்கிட்டு அவன் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் இது ஏற்க தகுந்ததா? இதை சிந்தித்து பார்த்தாலே இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு தான் முஸ்லிம்களுக்கு எதிராக காய் நகர்த்துகிறார்கள் என்பதை இந்த ஒன்றை வைத்தே புரிந்து கொள்ள முடியும். நாட்டிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு மதத்தவருக்கும் எத்தனை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்து சமூக மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்துக்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய வீட்டிலே குடும்பத்தோடு கூட்டாக வசிக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரே வீட்டிலே அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், அண்ணன் மனைவி, தம்பி மனைவி என்று கூட்டாக அவர்கள் ஒரு குடும்பத்திலே வாழ்ந்தால், கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கென்று நாட்டு சட்டத்தினுடைய வரியிலே வரி விலக்கு இருக்கிறது. இது அவர்களுக்கு அவருடைய மதத்தின் அடிப்படையில் கூட்டு குடும்பமாக வாழ்வது சிறந்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவருடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உரிமை இந்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல யாரோ பெற்றெடுத்த பிள்ளையை ஒருவன் தனக்கான பிள்ளை என்று தத்தெடுத்துக் கொண்டால் அது இவனுடைய சொந்த பிள்ளையாகவே கருதப்படும். இவனுடைய சொத்துக்களில் அவருக்கு வாரிசுரிமை வழங்கப்படும். அவனுடைய பெற்றோராக இவர்கள் கருதப்படுவார்கள் என்ற ஒரு உரிமை இந்து மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் வேறு எந்த சமூக மக்களுக்கும், வேறு எந்த மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்கும் அப்படிப்பட்ட உரிமை வழங்கப்படவில்லை. இது இந்துக்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அதே போல ராணுவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ராணுவத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட சீருடை இருக்கிறது. அவர்கள் அதைத்தான் அணிய வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ராணுவ சட்டம் சொல்கிறது. சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் ராணுவத்திலே இடம்பெற்றால் அந்த ராணுவ விதிமுறைகளுக்கு மாற்றமாக அவர்களுக்கு ஒரு சிவில் உரிமை வழங்கப்படுகிறது. ராணுவத்திலே அவர்கள் தாடி வைத்துக் கொள்ளலாம். மற்ற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அது அனுமதி கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தாடி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சீக்கியர் ராணுவத்தில் இணைந்தால் அவருக்கு தாடி வைக்கிற உரிமை உண்டு. ஒரு சீக்கியர் ராணுவத்திலே இணைந்தால் அவருக்கு தலைப்பாக இணைந்து கொள்கிற உரிமை உண்டு. இது சீக்கியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அதே போல பொது இடங்களில் ஆயுதங்களோடு வருவதற்கு பொதுவாகவே நாட்டிலே தடை சட்டம் இருக்கிறது. வெளியிடத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஆயுதத்தோடு வரக்கூடாது. ஆயுதத்தை தூக்கி வந்தால் அவர் மீது ஆயுத பிரயோக சட்டம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அதற்கு தடை இருக்கிறது.
ஆயுதத்தை காட்டினாலோ அல்லது தூக்கி பிடித்துக் கொண்டாலோ மிரட்டுவதை போல பாவனை செய்தாலோ அனைத்துமே நாட்டிலே தடை செய்யப்பட்ட குற்றங்கள். சமீபத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஆயுத பூஜையை முன்னிட்டு கோவையிலே இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஆயுதங்களை எல்லாம் துப்பாக்கிகளை எல்லாம் பரப்பி வைத்து பூஜை செய்கிறேன் என்று செய்த போட்டோவை அவர் முகநூலில் பரப்பினார். அது வேறு நோக்கத்திற்காக அவர் பரப்பினார். உடனே முஸ்லிம்கள் செய்தார்கள், இது சட்டத்திற்கு விரோதமானது. அவருடைய வீட்டில் ஆயுதம் இருந்து வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதான், அதை போட்டோ எடுத்ததுக்கு வெளியே போடுறாரு. இவ்வளவு பயங்கரமான ஆயுதங்கள் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த துப்பாக்கியினுடைய பின்னணி என்ன? அது குறித்து அரசு விசாரிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்த உடனே முறைப்படி அவர் அழைக்கப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார். அவர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டு அவர் வழக்குக்குள்ளே இழுத்து கொண்டு வரப்படுகிறார். எதனால்? ஆயுதங்களை பொது இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நாட்டில் தடை சட்டம் இருக்கிற காரணத்தினால் அந்த வேலை அவருக்கு எதிராக செய்யப்பட்டது. இது பொதுவான சட்டம். ஆனால் சீக்கிய மதத்தை பின்பற்றுகிறவராக இருந்தால் கிருபான் என்று சொல்லக்கூடிய ஒரு குறு வாளை, ஒரு சிறிய வாளை எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் தங்களுடைய உடலிலே வைத்துக் கொள்ளலாம், பொது இடங்களுக்கு வரலாம், அது அவர்கள் மீது குற்றம் ஆகாது. ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு பொது இடத்திற்கு ஒருவன் வந்தால் அது குற்றம். ஆனால் சீக்கியர் ஒருவர் வாளை வைத்துக் கொண்டு பொது இடத்திற்கு வந்தால் அது அவர் மீது குற்றமாகாது. ஏனென்றால் அது அவருடைய மதம் அவருக்கு சொல்லுகிற நம்பிக்கை, அதை அவர் கடைபிடிக்கிறார் என்ற அந்த உரிமையை சீக்கிய மதத்திற்கு இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிறது. அதே போல தன்னுடைய உயிரை ஒரு மனிதன் மாய்த்துக் கொள்வது இந்திய அரசியல் சட்டப்படி தவறானது. யாருக்கும் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்கிற அதிகாரம் கிடையாது. பிறர் உயிரையும் பறிக்கக்கூடாது, தன் உயிரையும் மாய்த்துக் கொள்ளக்கூடாது. அது தண்டனை குற்றம் என்று சொல்லி சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஜெயின மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜெயின மதத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மனிதர் அவர் ஆன்மீகத்திலே மோட்சத்தை எதிர்பார்த்து அவராகவே பட்டினி கிடந்து அப்படியே தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வார் என்று சொன்னால் அவருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கிருந்து உயிர் துரத்தல் என்று சொல்வார்கள். சமீபத்தில் கூட நீங்கள் பத்திரிகையில் படித்திருக்கலாம், ஒரு பெண்மணி, ஜெயின மதத்தை சார்ந்த பெண்மணி, ஜெய்ப்பூரில் இதே போல வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி நீண்ட நாட்களாக பட்டினி கிடந்து அப்படியே அவர் செத்து போனார். அவரிடத்தில் ஆசி வாங்குவதற்காக, அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற கடைசி நேரத்தில் ஆசி வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பத்திரிகையில் வந்தது. இன்னொரு நகைக்கடை அதிபருடைய மகள் ஒருவர் அவர் இதுபோல பட்டினி கிடந்து உயிரை துறந்து விட்டார், ஒரு சிறுமி என்றொரு செய்தியும் சமீபத்திலே பத்திரிகைகளில் வெளியானது. இது எதை காட்டுகிறது? அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, அதிலே நாம் தலையிட முடியாது, அவருடைய மத நம்பிக்கை என்று அதிலே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுவாகவே ஒரு மனிதர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு நிர்வாணமாக பொது இடத்திற்கு வருவது சட்டப்படி குற்றம். ஏனென்றால் நிர்வாணம் என்பது ஆபாசத்தை தூண்டுகிறது, ஆபாசம் என்பது அறிவை மழுங்க செய்கிறது. அறிவை மழுங்க செய்கிற காரியங்களை இந்திய நாட்டில் யாரும் செய்யக்கூடாது. எனவே நிர்வாணமாக பொது இடத்திற்கு வருவது சட்டப்படி குற்றம். ஜெயின மதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜெயின மதத்திலே நிர்வாணமாக வரக்கூடிய சாமியார்கள் என்றே சாமியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணத்தோடு வருவார்கள், நிர்வாணமாக ஊரெல்லாம் உலாவுவார்கள். ஏன் நிர்வாணத்தோடு? சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடியிருக்கிற சட்டமன்றத்திலே அமர்ந்து, சமீபத்திலே ஹரியானா சட்டமன்றத்திலே ஒரு நிர்வாண சாமியார் அமர்ந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் உபதேசம் நிகழ்த்திய செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் வந்தது. நிர்வாணமாக இருப்பதற்கு தடை. ஆனால் ஜெயின மதத்தை சார்ந்த சாமியார் நிர்வாணத்தோடு வருகிறார் என்றால் அவருக்கு அதிலே உரிமை உண்டு என்று சொல்லி சிவில் உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் மக்களை பாரதூரமாக பாதித்தாலும், ஆயுதத்தை வைத்துக் கொள்வது பாதிப்பு, ஆனாலும் அவருக்கு அனுமதி. நிர்வாணமாக வருவது கேடு, ஆனாலும் அவருக்கு அனுமதி. தற்கொலை செய்து கொள்வது கேடு, அவருக்கு அனுமதி என்றெல்லாம் ஒவ்வொரு மதத்தவருக்கும். யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன, கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன, பகாரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன, சமணர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்ன என்று ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிற பொழுது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உரிமை வழங்கப்பட்டிருப்பதை போல பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் திருமண உரிமையையும் விவாகரத்து உரிமையையும் வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட உரிமையை மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் இது முஸ்லிம்கள் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சி அல்லாமல் வேறு என்ன? பொதுவான சிவில் என்றால் அனைத்தையும் சிவிலாக்கு. ராணுவத்தில் எவனும் தாடி வைக்க கூடாது, முஸ்லீம் வைக்காத, சீக்கியம் வைக்காத, ஒருத்தன் சொல்லுவீர்களா? நிர்வாணமாக யாரும் வரக்கூடாது, ஜெயினரும் வராது, இந்துவும் வராது, எல்லாருக்கும் எப்படியோ அது மாதிரி ஜெயினருக்கும் அனுமதி கிடையாது என்று சொல்லுவீர்களா? கூட்டு குடும்பமாக எல்லாரும் வரி கட்ட வேண்டியவர்கள் கட்டிதான் ஆகணும்.
இந்துவாக இருக்கிறேன், கூட்டு குடும்பமாக வசிக்கிறேன், எனவே எனக்கு நீங்கள் வரி விலக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டால் உனக்கு கிடையாது என்ற அனைத்து சிவிலையும் பொதுமைப்படுத்துவார்களா? மற்ற சிவிலை எல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்களாம், மற்ற தனிப்பட்ட உரிமைகளை எல்லாம் பற்றி பேச மாட்டார்களாம். வெறுமனே திருமணம் குறித்து, விவாகரத்து குறித்து, வாரிசுரிமை குறித்து இவர்கள் கையிலே எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது முஸ்லீம்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு என்ன? இது முதலிலே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதை சொன்ன உடனே அடுத்து என்ன கேட்கிறார்கள்? இதை ஏன் நாங்கள் கொண்டு வருகிறோம் தெரியுமா? பொது சிவில் சட்டம் என்று நாங்கள் கொண்டு வர விரும்புவது எதற்கு தெரியுமா? நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலேயே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சட்டம் சொல்கிற காரணத்தினால் நாங்கள் இந்த பொது சிவிலை கொண்டு வர முயற்சி எடுக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதற்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் ஏற்கலாம். சரி, சட்டமே சொல்லிடுச்சு, நம்ம நாடு சட்டத்தின் பார்ப்பட்ட நாடு, சட்டத்தின்படி எது செஞ்சாலும் ஏத்துக்கத்தான் வேணும், வேற வழி கிடையாது என்று அதை ஏற்கலாம். ஆனால் இவர்கள் சொல்வது உண்மையா என்றால் உண்மை இல்லை. சட்டத்திலே பல வகை இருக்கிறது. அதிலே ஒரு வகை என்ன என்று கேட்டால் சட்டத்தில் உள்ளதை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும், இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, அதற்கு பெயர் வழிகாட்டி நெறிகள் என்று பெயர். சட்டத்திலே இருக்கிற ஒரு வகை அடிப்படை கொள்கை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படை கொள்கைக்குள்ளே வழிகாட்டி நெறிகள் என்று சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ற தலைப்பின் கீழ் இருக்கிற பிரிவில 36 51 வரை ஏறத்தாழ 15 பிரிவுகள் வழிகாட்டி நெறிகள் என்ற பெயரால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வழிகாட்டி நெறிகள்? அதிலே சொல்லப்பட்டிருப்பது அனைத்தும் ஆளுகிற அரசுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள். இதை நீங்கள் எதிர்காலத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், நாட்டிலே இதை சட்டமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள் இந்த 15 பிரிவுகளில் அடங்கியிருக்கிறது. அதிலே 44வது பிரிவு தான் பொது சிவில் சட்டம் என்ற பிரிவு. அதை மட்டும் நடைமுறைப்படுத்தணும் சொல்லல, 36, 37, 38, 39, 40, 51 வரைக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறோம். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்று 15 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே அவர்கள் 44 மட்டும் எடுக்கிறார்கள். இப்ப நம்ம கேள்வி என்ன? 15 இருக்குல்ல, இதை மட்டும் ஏன் முடிக்கிற? வேற மேட்டரே இல்லையா? சரி, அதுல இதுதான் ரொம்ப முக்கியமானதா? 15 எதை வேணாலும் எடுக்கலாம், ஓகே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 15 இப்போதைக்கு இந்த 44வது பிரிவு தான் முக்கியமானதா? பொது சிவில் சட்டம் தான் முக்கியமானதா? அதை தாண்டி இந்த நாட்டுக்கு தேவையான நன்மை பயக்கிற, அனைத்து மக்களும் அங்கீகரிக்கிற, எல்லா மக்களுக்கும் சுபிட்சத்தையும் வளத்தையும் ஏற்படுத்துகிற எத்தனையோ ஆலோசனைகள், அறிவுரைகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கடைபிடித்தீர்களா? அதை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? அதே என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? 47வது பிரிவு சொல்லுகிறது, நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்கின்ற, போதையூட்டுகிற மதுபானங்களையும் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற நச்சு பொருட்களையும் தடை செய்வதற்காக பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்று 47வது பிரிவு சொல்கிறது. இதை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை? மதுவிலக்கு கொண்டு வந்த எவ்வளவு நல்லது நாட்டுக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிரிழக்கிறார்கள். போதையிலே வாகனம் ஓட்டி எதிரிலே அந்த 10 பேர் காலி, டூ வீலர்ல போன 2 பேர் காலி, அரசு பேருந்திலே மோதி 60 பேர் காலி. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் சாகிறார்களே, இந்த மதுவால் தானே. அதை தடுப்பதற்கு முயற்சி எடுத்தீர்களா? எத்தனை குடும்பங்களில் கணவனை இழந்து நிர்கதியாக நிற்கிறார்கள், அதற்கு இந்த மதுவை தடுக்க முயற்சி எடுத்தீர்களா? மதுபானத்தை குடித்து குடித்து தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அழித்து நாசமாக்கி பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்களே, அதற்காக இந்த மதுபானத்தை தடுக்கிற முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்களா? அதை செய்ய காரணம் மதுவிலக்க கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்குது. அதை பத்தி ஒரு பையன் கவலைப்படல, உச்ச நீதிமன்றம் கவலைப்படல, மத்திய அரசு கவலைப்படல. இப்ப இதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? முஸ்லிம்களுடைய திருமணத்திலையும் விவாகரத்திலையும் நாட்டில் அப்படி என்ன கொந்தளிப்பு வந்துருச்சு? எத்தனை பேர் வழக்கு தொடுத்தார்கள்? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்? எத்தனை பேர் இந்த சட்டத்தை நீக்கி போராடினார்கள்? அப்படியே போராடுவதாக இருந்தாலும் போராடுகிற அத்தனை பேருமே அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனக்கு பாதிப்புனா நாளை போராடணும். முஸ்லிம் பெண்ணுக்கு ஒரு இழப்பு என்றால் முஸ்லிம் பெண்கள் கோரிக்கை வைக்கணும், எங்களுக்கு பாதிப்பு,
எங்களுக்கு அநியாயம், எங்க உரிமையை பறிக்கிறாங்க, தலாக்கு சொல்லி எங்களை கேவலப்படுத்துறாங்க, முஸ்லீம் பொம்பளை மனு போடுகிறாளா? 50,000 பேரிடத்திலே கையெழுத்து வாங்கி முஸ்லிம் பெண்கள் இயக்கம் இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது என்று பத்திரிகையிலே செய்தி. முஸ்லீம்களே வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தா கால மறைச்சவன் வாழ மறைக்காத கதையா. யாரா இந்த முஸ்லீம் பொம்பளைங்க தலாக்கு சட்டம் வேணாம்னு சொல்றாங்களே, உள்ள நுழைஞ்சு பார்த்தா பேரை பார்த்தாலே தெரியுது இது முஸ்லீம் இல்ல, அவன் ஏற்பாடு பாரதிய முஸ்லிம் மகிழா. அந்த பேரை பார்த்தாலே தெரியுது இது மேற்படியா ஏற்பாடு. நீனா முக்காட போட்டு விட்டு முஸ்லீம் பொம்பளை 50,000 பேர் கையெழுத்து வாங்கியாச்சு, 40,000 பேர் கையெழுத்து வாங்கியாச்சு, அது உன் கதை. முஸ்லீம்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம் பெண்களை விரும்புகிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். ஆனா இவர்களாக உண்டாக்கி நாங்க முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம் பெண்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி சட்டத்தை கொண்டு வர விரும்புகிறோம் என்று சொன்னால், அப்படி விரும்புறவையே மதுவிலக்க கொண்டு வர விரும்பல. அவ்வளவையே 41வது பிரிவு சொல்கிறது, அந்த வழிகாட்டி நெறிமுறைகளுடைய 41வது பிரிவு சொல்கிறது, நாட்டிலே அனைவருக்கும் வேலை கிடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். அரசாங்கம் என்ன செய்யணும்னா நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒருவேளை வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அரசு நிதியிலிருந்து ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பளம் கொடுத்தியா நீ வேலை இல்லாம இருக்கிறவனுக்கு? எல்லாரும் வரவேற்பான. நாட்டில் இருக்க 130 கோடி பேரும் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நாடுனா இதுவெல்லாம் நாடு. நாட்டில் ஒரு குடிமகனுக்கு வறுமையில வாழ்றான், வேலை இல்லாம கிடக்கிறான், அதனால அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி செய்யணும்னு அற்புதமான திட்டம் தீட்டி இருக்கிறார் என்று ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுமே, அதை கொண்டு வர முயற்சித்தீர்களா? அதுவும் அதே சட்டத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி 47வது பிரிவு சொல்கிறது, நாட்டில் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டங்களை எல்லாம் ஒழிக்க பாடுபடுங்க. அதை தாண்டி 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இலவசமாக கட்டாய கல்வி அளிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று 47வது பிரிவு சொல்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வந்து பாரு. 14 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லு. பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவான். எல்கேஜிக்கு போய் கியூல நிக்கலாம், 1.5 லட்சம் ரூபாய் எல்கேஜி பிள்ளைய சேர்க்கிறதுக்கு. ப்ரீ கேஜிக்கு 75,000, 2ஆம் கிளாஸுக்கு 40,000, 50,000, 1 லட்சம். கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி சிரமப்படுற எல்லாருடைய சிரமம் குறையும். அதுக்கு முயற்சி எடுத்தியா? கல்வி, இந்த நாடு கல்வியில மேம்படுமே, முன்னேறும், அதுக்கு முயற்சி எடுத்தீர்களா? அதுவெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்ய மாட்டார்களாம். மதுவிலக்கு நாட்டுக்கு தேவை, அதை செய்ய மாட்டார்களாம். கல்வி நாட்டுக்கு தேவை, அதை செய்ய மாட்டார்களாம். வேலை நாட்டுக்கு தேவை, அதை செய்ய மாட்டார்களாம். எதனால ஒரு பிரச்சனையும் இல்லையோ, ஒரு தேவையும் இல்லையோ, ஒரு கோரிக்கையும் இல்லையோ, அந்த முஸ்லீம்களுடைய திருமணத்தையும் விவாகரத்தையும் நாங்கள் பொதுவான சிவில் கொண்டு வருவோம் என்றால் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் காழ்ப்புணர்ச்சி, சிறுபான்மை வெறுப்பு என்பதை தாண்டி மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிப்பதில் வேறு எந்த பின்னணியும் இல்லை. இன்னும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு வகையிலே சொல்ல போனால் இந்த முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருமண சட்டம், விவாகரத்து சட்டம் என்று அவர்களுடைய பெர்சனல் லா சட்டப்படி இந்த நாட்டுக்கு நன்மையா தீமையா என்ற அளப்பரிய நன்மைகள், அந்த நன்மைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற வேலைகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? முஸ்லீம் 4 கொண்டாடி கட்டிக்கிறான். RSS காரனுடைய பொது சிவில் சட்டத்திற்கான விளக்கத்தில் ரொம்ப எளிமையான, ரொம்ப சிம்பிளான விளக்கம் என்னன்னா, முஸ்லீம்னா 4 கொண்டாடி கட்டிக்கிறான், தலாக்குன்னு விவாகரத்து பண்ணிக்கிறான், நாம எல்லாரும் கோர்ட்டு கேஸ் அடைய வேண்டியது இருக்கு. ரொம்ப சிம்பிளான விளக்கம். மேட்டரே அவ்வளவுதான். முஸ்லீம்னா 4 கொண்டாடி கட்டிக்கிறான், தலாக்குன்னு போயிடலாம், நாம கோர்ட்டு கேஸ் அடைகிறோம், அதனால விடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்னாக்கு. சரி, ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் முஸ்லீம்கள் செய்கிறார்கள், செய்யக்கூடாது, ஓகே, ஒரு புறத்தில் வை. திருமணம் செய்யக்கூடாது, ஆனா திருமணம் செஞ்சா என்னவெல்லாம் செய்யலாமோ அதையெல்லாம் நீ திருமணம் இல்லாம செய்யலாமா? உன் சட்டப்படி என்ன, நாட்டுடைய சட்டப்படி என்ன?
ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் திருமணம் செய்தால் என்னவெல்லாம் நடக்குமோ, என்னவெல்லாம் செய்வார்களோ எல்லாவற்றையும் ஒரு மனிதன் செய்தால் அவன் மீது அது குற்றமா என்று கேளுங்கள். சட்டமும் குற்றமில்லை என்கிறது, இந்த இந்துத்துவ கும்பலும் குற்றம் இல்லை என்று சொல்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்ல, யார் கூட இருந்துக்க, பொண்டாட்டின்னு ஒருத்திய வச்சுக்க, சேப்பு விளக்கேறிக்கிறது குடும்பம் நடத்திக்க, பப்பாட்டி வச்சுக்க, அங்க கொண்டு காசு பணத்தை கொடுத்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிடாத, அவளுக்கு ஒரு உரிமையை கொடுத்துறாத, இவதான் என் பொஞ்சாதின்னு சொல்லி கள்ளத்தனமா என்ன வேணாலும் பண்ணு, ஒரிஜினலா ஒன்னையுமே பண்ணாத. நம்ம நாடு ஒரு வினோதமான நாடு, எதையுமே சரியா செய்யறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். எந்த சட்டத்தை எடுத்து பாருங்க, வெளிநாடுகளுக்கு போனா கண்ட கண்ட இடத்துல சிறுநீர் கழிச்சாலும் வச்சுக்குவோம், உடனே பின்னாடியே போலீஸ் வரும், 50 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு, இதுல ஃபைன் உனக்கு அப்படின்னு பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவான். ஃபைனை போட்டுட்டு அதுக்குன்னு கட்டி வச்சிருக்கல பாத்ரூம் டாய்லெட், அங்க போய் இருக்க வேண்டியதானே. அந்த இடத்தை விட்டு விட்டு நீ ரோட்ல இருக்கிற ஓரத்துல இருந்து எதுக்கு அசிங்கப்படுத்துற, வெளியில இருந்தா ஃபைனுமா. நம்ம ஊர்ல டாய்லெட் கட்டி வச்சிருப்பான், அங்க போய் இருக்கணுமா, காசை கட்டி உள்ள போ, வெளியே எங்க போய் இருக்கணுமா எப்படி இருந்துக்க போ. கெட்டி வச்சிருக்க கூசி பக்கத்துல இருங்க, ஒண்ணும் எடுக்க மாட்டான். அதை சுத்தி ரவுண்டா நாத்த முடிச்சு நாரும், எவனும் கேட்க மாட்டான். உள்ள போகணுமா காசை கொடு, 2 ரூபாய் கொடு, 5 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு. என்னடா இது நாடு, இது ஒரு சட்டம். இதை தூக்கி வச்சு தலை தூக்கி வச்சு ஆற சொல்றீங்களா? அந்த மாதிரி நாடு போய் கொண்டிருக்கிற நிலையில வரி சட்டமும் போட்டு வச்சிருக்கான். நாட்டிலே போடப்பட்டிருக்கிற வரியினுடைய சட்டத்தை இந்த நாட்டில் நிதியமைச்சராக இருக்கிறவர் ஃபாலோ பண்ணுவார கேளுங்க பார்ப்போம். முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் ஒரு இடத்திலே பேசும்போது சொல்கிறார், நம்முடைய நாட்டில் கடவுளே வந்து கடை திறந்தாலும் 2 கணக்கு வைப்பாருங்க. கடவுளே வந்து நம்ம நாட்டு சட்டப்படி வரியெல்லாம் கொடுக்க முடியாது. டேர்ன் ஓவர்ல 40% கொடுத்தா எவன் கொடுப்பான்? அவன்கிட்ட வந்த லாபமே 10%, மொத்த சர்க்குலேஷன்ல நீ 40% கொடுத்தா எவன் கொடுப்பான்? கடவுளே வந்தாலும் கதை ஆகாதுன்னு சொன்னது யார்? நீங்களோ நாங்களோ இல்ல. இந்த நாட்டில சட்டத்தை வடிவமைக்கிற, எத்தனை சதவீத வரி செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற முக்கிய இடத்திலே இருக்கிற நிதி அமைச்சர் சொல்லுகிறார். இந்த நிலையிலே முஸ்லிம்களுடைய திருமணத்திலே என்ன என்ன கேடு, யாருக்கு என்ன துன்பம்? எதையும் அதிசயலா செய்யும், முறைப்படி செய்யும், முறைவரி செய்யாத விவாகரத்து என்ற பெயரால் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சு 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 எத்தனை பெண்கள், முஸ்லிம் அல்லாத பெண்கள் வாழ்விழந்து நிற்கிறார்கள். ஏன்? இந்த நாட்டினுடைய பிரதமருடைய மனைவி, அவருடைய நிலை என்ன இன்றைக்கு? அன்றைக்கு குஜராத்தை விட்டு வரும்பொழுது, அந்த கிராமத்தை விட்டு வரும்பொழுது, அப்பமே உன்னோட எனக்கு வாழ விருப்பம் இல்ல, உன்னை விவாகரத்து பண்றேன்னு இஸ்லாமிய சட்டப்படி அப்பமே விவாகரத்து பண்ணிட்டு வந்திருந்தா அந்த அம்மா யசோதா பெண் வேற யாரையோ கல்யாணம் முடிச்சு எப்படியோ சந்தோஷமா வாழ்ந்திருக்கும்ல. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, வயசு 55-60 வயசு இருக்கும், வேறு வாழ்க்கை இல்ல. இதுதான் லட்சணம். நீ கொண்டு வா, கொண்டு வந்தா என்ன ஆகும்? விவாகரத்து செய்யாத காலத்துக்கு இப்படியே வெள்ளச்சாலை கட்டிட்டு உட்கார்ந்துரு, ஈர துணியை கட்டிட்டு திண்ணையில படுத்துக்க, உன்னுடைய உணர்ச்சிகளை இல்லீகலா தீர்த்துக்க என்றுதான் நிலைமை உண்டாகுமே தவிர நாட்டு மக்களுக்கு இதனால் நன்மை உண்டாகுமா? நீதிமன்றத்துடைய படிகளை ஏறி இறங்கி வாழ்க்கையெல்லாம் தொலைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு அந்த கொடுமை இல்லையே. நீ சொல்ல போனா ஏற்கனவே நம்முடைய நாட்டில் நீதிமன்றத்தில் கிடப்பில் கிடக்கிற வழக்குகள் அனைத்தையும் இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றங்களை கொண்டு, நீதிபதிகளை கொண்டு இன்றைக்கு செல்லுகிற வேகத்தில் விசாரிக்கப்பட்டால் அனைத்து வழக்குகளையும் புதிதாக எந்த வழக்கும் போடாம போடப்பட்டிருக்கிற வழக்க எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் மிகச் சரியாக குறைந்தபட்சம் 100 ஆண்டுகள் தேவையா. ஏற்கனவே இருக்கிற புதுசாக போடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கேஸ், நாளைக்கு ஒரு கேஸ், எந்த கேஸ் விடக்கூடாது. நேற்று வரைக்கும் உள்ள கேஸ பூரா விசாரிச்சு இத தீர்ப்பு சொல்லிட்டு அடுத்த கேஸ் அப்படின்னு போறதா இருந்தா எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்றது 100 வருஷம் இருக்கும். இந்த லட்சணத்துல ஆல்ரெடி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் முஸ்லிம் பெண்களுடைய குடும்பத்திலே நடைபெறக்கூடிய அந்த விவாகரத்து பிரச்சனையை அதையும் தூக்கி கொண்டு கோர்ட்ல வச்சா நீ தீர்ப்பு சொல்லிடுவ. நாடு உட்பட்ட மாதிரி தான், குடும்பம் நடந்த மாதிரி தான். அப்போ நாட்டுக்கு எது நன்மை என்பதை சிந்திக்காமல்
தங்களுடைய குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த காரியத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. இது குறித்த விழிப்புணர்ச்சியோடு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அதை எதிர்த்து களம் காண வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எதிர்த்து முறியடிக்கிற அனைத்து விதமான ஆற்றல்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, விடுதலையின் துவக்கம் என்பது அறிவில் தான் துவங்குகிறது என்று சொல்லுவார்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகம் விடுதலை பெற்று முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்ற புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு வராத வரைக்கும் காலத்துக்கும் அப்படியே இருப்பார்கள். நம்முடைய நாட்டிலே கூட தீண்டாமை கொடுமைகள் எல்லாம் முன்பு இருந்த அளவிற்கு இப்பொழுது இல்லை, கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனால் 100% ஒளிந்த பாடில்லை. இந்த கொஞ்சம் குறைந்தது கூட எப்படி குறைந்தது? சில மனிதர்கள் வீரியமிக்க கருத்துக்களை தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு மத்தியில் போய் எடுத்து சொல்லி, நீ ஏன் அப்படி இருக்க, உன்னுடைய தாய் மீது இப்படி அவதூறு சொல்கிறார்களே, அதை நீ பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பி அவர்களை சிந்திக்க வைத்ததன் விளைவாக அவர்கள் தெருவுக்கு வந்து போராடி பல்வேறு தீண்டாமை கொடுமைகளில் இருந்து இன்றைக்கு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சதி அரங்கேறுகிறது, அதை முறியடிக்க வேண்டும் என்ற புரிதல் தான் அதை நோக்கி நம்மை எதிர்த்து நிற்பதற்குரிய ஆற்றலை தரும். ஏனென்றால் இன்றைக்கு நம்மிலே பல மக்களுக்கு கூட என்ன நடக்கிறது என்பது குறித்த எந்த பிரஜையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் பல மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த நிலையை மாற்ற வேண்டும். அந்த நிலையை மாறினால்தான் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே எத்தனையோ தொல்லைகள் துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டோம். நம் மீது அவதூறு சொல்லப்பட்டது, பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்கு போட்டு நம்மை சிறையில் அடைக்கிறார்கள். சொல்லனா துன்பங்களை இந்த நாட்டிலே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்டில் நாம் முஸ்லிமாக இருந்து இஸ்லாமிய கடமைகளை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்ற அந்த திருப்தி தான் நம்மை இந்த நாட்டிலே தொடர்ந்து இயங்க செய்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வர நினைக்கிற இந்த சட்டம் அந்த திருப்தியிலே, அந்த சிந்தனையிலே பிரச்சனையை உண்டாக்குகிற, அதிருப்தி ஏற்படுத்துகிற வகையில் அமைந்திருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம், எந்த துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் முஸ்லிமாக வாழ முடியாது என்ற ஒரு துன்பம் நமக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அதற்காக நம்முடைய உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற புரிதலை நெஞ்சிலே ஏந்துவோம். அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். தேவைப்பட்டால் இதற்கு எதிரான போராட்ட களத்திற்கு அழைப்பு விடப்படுகிற பொழுது ஆர்ப்பணித்து வந்து நின்று இந்த அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக நம்முடைய போர்க்குண கண்டனங்களை பதிவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.